சொல்லப்போனால் எவ்வளோ சொல்லலாம். அதிகமான முறையில் பிரயோஜனம் அடைஞ்சவனா. காரணம், ஜேசுதாஸ் மாதிரி தாடி வச்சுருப்பேன். என்னுடைய உறக்கம் வந்து தலைமாட்டு தண்ணியில் தான் உறக்கம். இரவு ஃபுல்லாக முடிப்பேன். 4 மணிக்கு தலைமாட்டு தண்ணியில் போய் படுப்பேன். வாட்ச்மேன் எழுப்புனா அடிப்பேன். நான் மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு, மனிதர்களால் மிதிக்கப்பட்டு, சமுதாயத்தால் மிதித்து வஞ்சிக்கப்பட்டு, மனிதர்களால் எங்கே பார்த்தாலும் ஏமாற்றம். அப்போது ஜேசுதாஸ் மாதிரி தாடி, அவன் எங்கள் தாய் மாமா எப்போ இப்படி இருக்கா, எப்போ இப்படி இருப்பான்னு. அப்போ கொலைவெறி தான், அடியே தடியே போலீஸ் தான். அந்த சூழ்நிலையில் இதுமாரி சாதிக் ஹஜரத்துடைய தங்கச்சி மானார் என்னை கூட்டிகிட்டு போய் ஹஜரத்தில் விட்டாங்க. தாடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா தெளிவாக இருக்கிறேன். குழப்பத்தோடு போனேன். தெளிவாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, உங்களுக்கு ஒரு குரு இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு குரு இருப்பாங்க. அந்த குரு இருந்தாலும் இல்லையானாலும் அந்த குரு இருக்கிறதாவே நினச்சி, அந்த குரு ஹயாத்துள் இருக்கிற மாதிரியாகவும் உங்கள் அருகில் இருக்கிற மாதிரியாகவும் நினச்சி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். எக்காரணத்தையும் உங்களுக்கு கஷ்டம் அணுகாது. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கஷ்டம் அணுகாது. ஏண்டா, உங்களுடைய நல்லது கெடுதலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கடலில் மீன் பிடிக்க போகிறாங்களே, வலை விரிக்கிறாங்க. எல்லா மீனுமா மாட்டுது? எந்த மீன் மாட்டுது? இறைவனை மறந்த மீன் மட்டும்தான் மாட்டோம். கடலில் மீன் பிடிக்க போகும்போது கடலில் உள்ள அனைத்து மீனும் மாட்டாது. எந்த மீன்னா தன்னுடைய ரப்பை மறக்குதோ, எந்த மீனுன்னா தன்னுடைய இறைவனை மறக்குதோ, அந்த மீன் வலையில் மாட்டிடும். அதுபோல் குருவை மறந்தோம்னா வாழ் இருந்த பட்டம். ஒரு சில காலம் ஹஜரத் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே கொஞ்ச நாள் அவங்க வீட்டுக்கு போகாமல் இருந்தேன். அவங்க மேலே ஒரு சின்ன வெறுப்பு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நீ அதிகமாக வந்துட்டு புரியல, மறந்துடுவா, உனக்கு என் மேலே வெறுப்பு வரும்லாங்க. கொஞ்ச நாள் ஒளிய ஆரம்பித்தேன். ஆரம்பித்து வேறு பாதையை தேர்ந்தெடுக்கும் போது நட்டுவாக்களி, பூராம், பாம்பு, ஒரு கற்கள் முறைந்த கற்களும் ஒரு பயங்கரமான ஒரு பாதையாக தெரிஞ்சவொடனே திருப்பி அவங்கள்ட்ட ஓடி வந்தேன். வந்துட்டியா, வா சேவிங் பண்ணிட்டு வா, ஏறி. இதுக்கு நான் சொல்ல வரேன்டா, நம்ம சுபிட்சமாக இருக்கணும், நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்கு நிச்சயமாக குரு தேவை. குரு இல்லாமல் ஒரு பருப்பும் வேவாது, ஒன்றும் நடக்காது. குரு இருந்தால் தான். அதுவும் இல்லாமல் ஒன்று சொல்ல ஆசைப்படுறீங்க, சில பேர் கோவப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லாத்துக்குமே கன்சல்டிங் ஃபீஸ்ன்னு இருக்குது, ஒன்றுக்குமே தட்சணன் இருக்குது. ஆனால் குரு தட்சணன் ஒன்று இருக்குல்ல, நிறையா சிஷியர்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இலகுவாக வந்து வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வாய்ஸ் வந்து காசு கேட்டதில்லை. நீ ஒன்று அடையிறாந்தா நீ ஒன்று இழந்து தான் ஆகணும். நீ ஒன்று அடைவதாக இருந்தால் ஒன்று நீ இழக்கணும்பாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு பிறகு தான் விளங்குனுச்சு. தன்னுடைய நப்சை அடக்கணும், தன்னுடைய தூக்கத்தை அடக்கணும், உணர்ச்சி அடக்கணும், பேச்சு அடக்கணும். நாக்கு ரொம்பவும் பயங்கரமான ஒன்று. இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே நாக்குத்தான். நம்மளை ஒருத்தவங்க கொலை செய்ய வர்றது நாக்குத்தான். கொலை செய்ய வரக்கூடியவங்களை தடுத்து அவனை கொலை செய்ய வைக்கிறது நம்ம நாக்குத்தான். நண்பனாக்கும் நாக்குத்தான். அது மாதிரி அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுக்காக குருவுடைய தட்சணை இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம குரு தட்சணை செலுத்துகிறோமோ, குருக்கு நம்ம பணிவில் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயருவோம். இதை கூட அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மன நிறைவோட பேசுகிறேன். இன்னும் எங்களும் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எதுக்கு நீ அப்படியே சரளமாக பேசுகிறீங்களா ஐயா, எதுக்குண்டா நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா 99.9% எல்லாமே குழப்பத்துலையும் பணங்காசு இருந்தும் வறுமையில். பணங்காசு இருந்து வறுமைண்டா அவங்க சொல்லியிருக்காங்க ஆஜரத்து. காசு பணம் இருக்கும், பறக்கத்து இருக்காது, சுகம் இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்காது. படிச்சிருப்பாங்க, பெரிய ஸ்காலராக இருப்பாங்க, சில விஷயங்கள் தெரியாது. 7 வயசு பையனுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த ஸ்காலருக்கு தெரியாது. நீங்கள் இமாம் கஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞானம் கிடைச்சது ஒரு சின்ன பையன் மூலம் தான் சொல்லுவாங்க. அதுபோல் வாழ்க்கையில் தெளிவு ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் இன்பமாக இருக்குன்னா குரு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் குருவை அனுசரித்து குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு தோல்வி என்பதே இல்லை. சில நேரங்களில் தோல்வி அடைகிற மாதிரி ஆகும், சில நேரங்களில் கீழே விழுகிற மாதிரி தெரியும், தூக்கிடுவாங்க, கை கொடுத்து தூக்கிடுவாங்க. என்னை எத்தனை முறை தூக்கி விட்டுருக்காங்க. இன்றைக்கி நான் பேசுகிறேன்டா அது இறைவனுக்கு அடுத்தபடிம்பாங்க. நான் சொல்ல மாட்டேன், குருவுக்கு அடுத்தபடி தான். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் லாஸ்ட்டில் தெய்வம் தான் படைச்சிருச்சுல்ல. உனக்கு எல்லாம் படைச்சிட்டு குருவையும் காமிச்சிருச்சு, நீ தான் வாழ்க்கை அமைச்சுக்கணும் அடிக்கடி சொல்லுவாங்க. தட்டை கழுவுறதுக்கு இறைவன் அனுப்பிச்சான். புல்னையில் போய் 5 வருஷம் தட்டை கழுவுறதுக்கும் குப்பை அடுறதுக்கு மோனி அதான் படைச்சான். நீ ஏற்படுத்திக்கிட்டாப்பா உன் வாழ்க்கை உன் கையில். லைஃப்பை பற்றி சொல்லுங்க அஞ்சு. ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிள்ப்பா. எப்படி நன்மை செஞ்சால் நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சால் தீமை கிடைக்கும். அதுக்கடி சொல்லுவாங்க அந்த சாய்மார் மொழியில். சவத்தில் எறியும்ல பந்து, அது உங்களை உங்களை நெஞ்சத்து சவத்தில் பந்து எறிகிறீங்க, நீ உங்களை நெஞ்சுக்கு நேராக வருதில்ல, அது போல தான். நீங்கள் நன்மை எறிஞ்சோம்னா நன்மை வரும், தீமை தீமை வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அதை படிக்கணும், இதை ஓதணும், அதை செய்யணும், அதனால் ரொம்ப இலகுவானமில்ல இறைவன் அடைஞ்சிடலாம். அதுக்கு தெரியணும்ல எப்படி அடைவா. புக்கு படிச்சுட்டா, தஸ்பி போயிட்டா, தாஜே சொல்லிட்டா இறைவன் அடைஞ்சிடுவீங்களா? அதுக்கு இந்த ஒரு தெளிவு இருக்குல்ல, அதுக்கு தான்
பாதையை தேர்ந்தெடுக்கணும்னாங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், நம்மளும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் மனைவி மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமாக சுபிட்சமாக தெளிவாக கசங்கிறது போதுமாங்க. அது ஏன் அது டாய்லெட்டில் போய் ஏன் அது டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்கீங்க, அதுக்கு மேலே ஏன் அது ஃபேன் வச்சுருக்கீங்க, ஏன் உனக்கு போகாமல் இருக்குதா? இல்லை டாய்லெட்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் கசங்க நம்ம வாழ்க்கையில் பாக்கியாத்து சாலையத்தில் போயிட்டு சனந்து வாங்கிட்டு ஒரு பராட்டா மம்மட்டி கடை உனக்கு தெரியாது சின்ன பிள்ளை ஒரு பராட்டாக்கு ஏங்கி இருக்கிறப்பா, ஒரு சிகரெட்டுக்கு ஏங்கி இருக்கிற, எத்தனையோ முறை சிகரெட்டை அணைச்சி குடிச்சிருக்கிற, அடிபாரத்தோட திறந்தா ஒரு பக்கம் பென்சனாக இருக்கும், ஒரு பக்கம் டனிஹிலாக இருக்கும். என்ன ஆஜருத்து சிகரெட்டு எப்படி ஆஜருத்து? நான் பிடிக்கிற இடத்த பிடிச்சா எனக்கு வந்துச்சு, நீ இருக்கிற இடத்த இருந்தால் எல்லாம் வரும். நீ கரெக்டாக தான் எல்லாம் கரெக்டாகும், நீ சரியில்லைண்டா ஒன்றுமே சரி இருக்காது. யாரையும் குறை சொல்லாத, யாரையும் பார்க்காத, உனக்கு என்ன மனசில் படுத போயிட்டே இரு. நிறையா சொல்லி கொடுத்துக்கிறாங்க, ஒன்றில்ல ரெண்டு இல்லை. அடா தாய்க்கு தாயா, சகோதரருக்கு சகோதரா, நண்பனுக்கு நண்பனா. ஒரு சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம் நினச்சி ஞான குரு நான் அவங்களுடைய குருகுலத்தில் போய் சேர்ந்த நேரம் ஓப்பனாக பேசினேனே, இந்த ஹஜரத்திட்ட போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த மன வலிமையே தைரியம் வந்துச்சு. அவன் 1987 ஆண்டு அவங்க இடத்துல போய் சேர்ந்து அவங்களோட இருக்கும்போது கடற்கரை மிட்நைட் 1 மணிக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அப்போது உன் மனம் வெக்கப்பட்டு கூனி குருவி எப்படிடா அஜயத்திட்ட போவேன், எப்படி போய் அஜயத்திட்ட சேர்ந்துங்கும் போது டீயை ஊற்று தைரியமாக போ, புது சட்டை தான் உடுத்திட்டு போ தர்காக்கு. வெக்கம் ஆம்பளி உன் மனசை தப்பு படுதில்ல. ஆமாம், இனிமேல் நீ தெளிவா. அதுக்கு அந்த இடத்துல ஒரு டிரைவிங் ஃபோர்ஸு அணைக்கிறாங்க. சிஷியனை நீ வரக்கூடாதுன்னு சொல்லலை, அப்படி சொன்னான்னா உண்மையான ஷேக் அல்ல, அணைச்சாங்கல்ல. அணைச்சி அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய ஞான உபதேசம் பார்த்தீங்களா. ஒரு சிஷியன் தவறான பாதைக்கு போயிட்டான், உருவாகப்பட்டாங்க சேர்க்க மாட்டாங்க, அணைச்சி மிச்சம் விட்டு அவனுக்கு தெளிவு பெற வைக்கிறாங்கண்டா. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ இருக்குது. நீங்கள் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கேன், இதை கேட்குறவங்க, இதை பார்க்குறவங்க, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். உங்கள் குருவை பிடிச்சிங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க. முடியாத சில மிராக்கல்ஸ்லாம் நடக்குங்க, ஈஸியாக நடக்குங்க. ஏன்டா குரான் ஆயத்து இருக்குங்க, அதுக்கிட்ட சொல்லுவாங்க உலகத்துள்ள அனைத்தையுமே நான் உனக்கு வசப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதான் சொல்கிறான், உலகத்துள்ள அனைத்தையும், அனைத்துண்டா சந்திரம் சூரியன் நட்சத்திரம் மீன் அது இது எல்லாமே உனக்கு வசப்படுத்தி வச்சுக்கிறாங்களாம். சிங்கத்தை குச்சியால் காட்டுறான், சிங்கம் பயப்படுது, இப்படிங்கலாம் யானை நடந்து வருது. இன்னும் எவ்வளோ வசப்படுத்தி வச்சுக்கிறான். அப்போ பயங்கரமாக பவர் உள்ளவங்க மனித பவர்த்தாங்க. போய் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை ஃபஸ்ட்டு உன்னை உணரு, இன்னும் யார், இன்னும் உனக்கு என்ன சக்தி இருக்குது அதெல்லாம் உணருன்னு சொல்ல வச்சதை அது எடுத்தாங்க. அதனால் நம்ம தயவுசெய்து அவங்கவுங்க குருவை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அதனால் அது உம்மாட்ட இப்போ சொன்ன ஒரு ஆலிமு, ஒரு பார்க்கவே ஒரு ஆலிமு தொழுவ மாட்டாங்களா உம்மாட்ட சொல்லும்போது அது எனக்கு தெரியலவாப்பா. சூஃபியாக்கள் தொழுவ மாட்டாங்களாம், அவுளியாக்கள்லாம் சில பேர் தொழுவ மாட்டாங்களாம். நீ போரியில் போயிட்டு வந்து இது கல்யாணம் முடியல சாதிக்க, உனக்கு பிடிச்சிக்கல போ பாப்பாட்ட கேட்டேன். அப்போ சும்மாலாம் தொழுவ மாட்டாங்களா, அந்த லைன் விமான லைனு உனக்கு விளங்காது, போ விளங்கலாம். அதுக்கு பிறகு ஜும்மானா என்ன, தொழுவேண்டா என்ன, அந்த ஹஜ்ரத்தோட பேசிக்கிறீங்கன்னா ஜும்மா நடக்குதுல்ல, அதை விட பெரிய இபாதத்தான். மௌலானா சிலாது ரூமியை சொல்கிறாங்க, மஸ்னவி கிதாபில் சொல்கிறாங்க, அதை நான் உணர்ந்துருக்கிறேன். பேசுறது வந்து ஊர் பேச்சு பேசுகிறேன். இறை சிந்தனை நினைக்கிறாங்கல்ல, அதாவது ஒரு நிமிஷம் இறை சிந்தனை வந்து எத்தனையோ ரக்காயத்துக்கு சமம். ஹதீஸ் நிறைய இடத்துல ரிவாயத் பண்ணிக்கலாம். ரிவாயத் பண்ணி இறை சிந்தனை இருக்குல்ல, அல்லாவை பற்றி ஒரு இது சிந்தனை சூப்பர் ஹஜ்ரத்து. இவ்வளோ பசியில் நான் எவ்வளோ நேரத்தில் பசியில்தான் அவமானப்படுகிற அத்தைமா. அதாவது பொதுவாக வறுமைங்கிறது எல்லா மனிதனையும் தாக்கும். ஹஜ்ரத்து தன் வாழ்நாளில் பட்ட கஷ்டத்தை என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காங்க. கண்ணில் தண்ணி வந்ததில்லை, ஹஜ்ரத்து அழுது நான் பார்த்ததில்லை. காரணம் இறை ஞானி இல்லை, என்னோட ஒன்றி தாக்க ஒரு அழுவ வராது. பிறகு அவன் சொல்லுவாங்க, சைக்கிளில் போய் ஓதி பார்க்கும்பா. சைக்கிள் எடுத்துக்கிட்டு தமிழ் தெருவு, அந்த சிவன் கோயில் வீது, பெருமாள் கோயில் இதெல்லாம் இப்போ ஓதி பார்க்கும்பா. சைக்கிள் எடுத்துகிட்டு இன்றைக்கி நீ நாவலில் கேட்டால் சொல்லுவாங்க, என் வயசில் உள்ளவங்கள்ட்ட சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ ஓதி பார்ப்பேன். துவைக்க சோப்பு இருக்காது, காசு இருக்காது, காலரில் அழுக்கப்படும் சொல்லிட்டு கரிச்சிப்பு வச்சுருப்பேன். அந்த பழக்கம் தான் இன்றைக்கி எனக்கு இருக்குது. காலரில் கரிச்சிப்பை மடித்து, ஏன் அஞ்சத்து கரிச்சிப்பை மடித்து வச்சுருக்கீங்க, அது ஒரு கதைப்பா. சொல்லுங்கள் அஞ்சத்து, சோப்பு இருக்காது, அதனால் அடிக்கடி துவைக்க முடியாது, நம்மள்ட்ட வருமானமும் கிடையாது. மெட்ராஸில் கொஞ்ச நாள் மணிச்சொல்லர் பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தேன், ஏதோ கிறுக்கி போடுவேன். அப்புறம் கித்தாபு எழுதினேன், அதில் கொஞ்சம் காசு கிடச்சிச்சு. அதனால் அந்த நேரத்தில் தான் அந்த காலரை மடித்து வைப்பேன். அதேமாதிரி ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா. ஒரு புராட்டாக்கு எங்கே இருக்கேன்ப்பா, அந்த குளத்து பள்ளியில் சாஞ்சிக்கிட்டு அது பிகாம் சரசபையெல்லாம் வருவாங்க, குருபலி அந்த பழைய சிட்டியெல்லாம் வருவாங்க. சரி ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு முழுசாக ஃபாரின் சிகரெட் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வைப்பேன். காற்று வந்து தள்ளி விட்டு குளத்துல விழுந்துரும்ப்பா. எப்படிங்க பற்றியா, ஏமாற்றம் தானே, கலங்க மாட்டேன், சொட்டு கூட கலங்கவும் மாட்டேன். ஏன் அதை கொடுத்தறப்போ அதை விட சிறந்ததை கொடுப்பான். அந்த மன வலிமை வேணுப்பா.
ஒன்று சொல்ல கேட்டுக்க, ஒரு லட்சியத்தை நீ அடையும் போது, உன்னுடைய லட்சியத்தையே ஒரு பொருளே நீ அடையும் போது உன்னோட மனநிலை எப்படி இருக்கோ, அடைஞ்ச பிறகு அப்படி இருக்குன்னு. அப்பா அடைஞ்சாச்சுன்னு நீ உட்காந்துன்னு வச்சுக்கேன், மூத்த போனே உட்காந்தே இருப்பா. தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணுமா. ஒரு பொருளை நீ அடையும் போது எவ்வளோ சிரத்தை எடுக்கிறிய, அடைஞ்ச பிறகும் அதே மனநிலை. அப்போ அடையணும். அப்போ தான் வாழ்க்கை சுபிச்சமாக சுதந்திரமாக நல்லா இருக்கும். ஒரு பொருள் அடையணும் போது எப்படி எந்திரிக்கிறா, எப்படி ஓடுறா. பாஸ்போர்ட்டை மறந்து வச்சிடுறா விசாவோட. வீட்டுக்கு வந்து பார்க்குறா பாஸ்போர்ட்டை காணும். நினைவு வருது பாபாக்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அலங்கரவாசலில் சிவாஜி கணேசனும் கமல்ஹாசனும் பாரு நின்றுக்கிட்டு இருக்காங்க, கூட்டமாக இருக்குது. நீ அவங்கள போய் பார்ப்பியா, பாஸ்போர்ட் எடுப்பியா? என்ன ஆச்சு சொல்லிங்க, அவனை பார்த்தா பாஸ்போர்ட் காண போயிடும் சேர்த்து விசா அடித்த பாஸ்போர்ட். அதே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன். யாரையும் திரும்பி பார்க்காத, யாருக்காகவும் காத்துட்ருக்காத. யாரையும் திரும்பி பார்க்காத, யாருக்காக காத்துக்கிட்டிக்காத. மூத்த பொண்ணு சந்தோஷம், மூத்த பொண்ணு எதுக்கு இயங்கிடக்கூடாது. என்ன அர்த்தத்தில் சொல்ல தெரியுதா? வாழ்ந்துன்னு. அதுக்கு தான் டாய்லெட்டில் ஃபேன் வச்சுக்கிறேன். சாவு போகாமைக்கு தான் உனக்கு சித்திரை மாதம் வேர்க்கும்ல, அதுக்கு தான் ஃபேன் வச்சுருக்கேன். சுதந்திரமாக வாழ் நம்பாங்க.